Hello viewers, நீனோ பார்க்க போறது Attack on Titan episode 87 part 1. ஓபன் பண்ணா நம்ம மிகாசாவை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா தனியா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் சொல்றாங்க எரன் மாறிட்டான்னு. அவளுக்குமே இப்ப அப்படித்தான் தோணுது. ஆனா அது எல்லாமே தப்பா கூட இருக்கலாம்ல. ஒருவேளை அவன் முதல்ல இருந்தே இப்படித்தான் இருக்கானா, நமக்கு தான் அது தெரியலையா? இதுதான் உண்மைன்னா அப்ப நான் பார்த்த எரன் யாரு அப்படின்ட்டு அவளுக்கு ஒரே குழப்பம். அப்போ பிளாஷ்பேக் எப்போன்னா எரன்லாம் நல்லா இருக்க டைம் நம்ம டீம் ஆளுகள்லாம் ஒன்னா சேர்ந்து மெயின்லேண்ட பாக்குறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அதுவும் கியோமியோட ஹெல்ப்பால. அதுவும் கோனி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவான். பரவாயில்லையே, வாளுக்கு வெளியில இவ்வளவு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இதெல்லாம் தெரியாம நம்ம எத்தனை நாளா வாழ்க்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் பாத்தியா அப்படிங்கும்போது, டேய் சும்மா செவுத்த பத்தியே பேசிட்டு இருக்காராம். சிறுப்புலயே அடிப்பேன், கொஞ்சம் சைலண்டா இருக்கும்போது ஷாஷா இருந்துட்டு இதுதான் செவுத்துக்கு வெளியில இருக்க உலகம், நம்ம தான் முறையா மெயின்லேண்ட்ல காலடி தடம் பதிக்க வந்திருக்கோம்னு கத்திட்டு கிடப்பான். ஆட வாய மூடமான்னு வண்டையா திட்டிட்டு இருப்பாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா ஹாஞ்சி, லெவி, மிகாசா, அர்மின்னு ஜீன்ல இருந்து நம்ம மொத்த டீம் ஆளுங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஆனா பெரிய க்ரூலாம் இல்ல, சின்ன டீம் தான். சோ இப்பதான் அவங்க வாழ விட்டு வெளியில வந்து மெயின் ஐலாண்டுக்கு வர்றாங்க. இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது வினோதமாவும் அவங்க கல்ச்சர் எல்லாமே புதுசாவும் இருக்குது. எல்லாத்தையுமே வாயடைச்சு போய் நின்னு பாத்துட்டு இருப்பாங்களா. அப்பதான் ஆனியா குப்பன் வந்து வெல்கம் பண்ணுவான். வெல்கம் டு கான்டினென்ட் ஆஃப் மார்லே, வாங்க நான் உங்களை அசுமபிட்டோட எஸ்டேட்டுக்கு கூட்டு போறேன். ஆமா, மார்லேவோட பெரிய போர்ட்டுக்கு முதல் டைம் வந்திருக்கீங்களே, எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கார் இவங்களை கிராஸ் பண்ணி போகும். ஒரே ஷாக்கு, எப்படா குதிரை இல்லாம அந்த வண்டி ஓடுதுன்னு. ஷாஷாலாம் அது ஒரு விதமான மாடா இருக்குமான்னு கேட்பான். ஆஞ்சிக்கு தெரியும் இதுக்கு பேரு காருன்னு. ஏன்னா இங்க வர்றதுக்கு முன்னாடியே இதை பத்தி படிச்சுட்டு வந்திருக்கா. ஆனா அதை பார்த்துட்டு ஹே கார் அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடப்பாளா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பைத்தியமா இவன்னு கூப்பிட்டு இருப்பாங்க. உடனே ஜீனு, நம்ம இவங்க ஆளுங்க இல்லங்கிற மாதிரியே ரியாக்ட் பண்ணு, இல்லன்னா நம்மளையே பைத்தியம்னு நினைச்சுக்குவாங்கம்மா. அதுவும் காரை வாட்டிட்டு பின்னாடியே ஓடுவாங்க. லெவி கழுவி ஊத்திட்டு இருப்பான். மிகாசா இவ்வளவு கூட்டத்தை பார்த்துட்டு, எரனு இவங்க எல்லாம் பாதுகாப்பான ஆளான்னு தெரியல, நீ என் பக்கத்திலேயே இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன் பாலா. அப்ப எரனு உறைஞ்சு போன மாதிரி நின்னுட்டு இருப்பான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் இல்ல. அர்மின் அடிச்சு புரண்டு வந்து ஏன்டா சைலண்டா இருக்க, நம்ம இப்ப அவுட் சைடு வேர்ல்டுல இருக்கோம், எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்டா இதுதான் கடலோட அந்த பக்கம் அப்படித்தானேன்னு ஷாக்குல இருக்கான். லெவி இருந்துட்டு யாரும் பிரிஞ்சு போயிடாதீங்க, எல்லாம் ஒன்னா இருங்கன்னு மெயினா எரனை சொல்லுவான். அப்ப மிகாசா பாத்தீங்கன்னா எரன் அப்படியே பேன்னு பாப்பான். அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் கூட்டத்துல இருக்க எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போறான். அதை காட்டிட்டு நம்ம ஷாஷாவை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஒண்ணு வாங்குவான். வால்குள்ள எல்லாம் இதெல்லாம் கிடையாது பாத்தீங்களா. அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அட்டே எங்கப்பா சில்லுன்னு இருக்கு, டேஸ்டா இருக்குதுன்னு செம ஷாக்கு. கோனியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒக்க மக்கா வேற லெவல்ல இருக்குது, எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு அவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். அடுத்து ஜீன் எனக்கு ஒண்ணு கொடுங்கம்மா. இப்படி எல்லாம் மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்க பார்த்த உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் பைத்தியமாங்கிற மாதிரி பாப்பாங்க. லெவி பார்த்துட்டு இவங்க போதும் நம்மளுக்கு தூக்கு மேட கன்ஃபார்ம். ஆஞ்சி பார்த்துட்டு இவங்கள போய் அந்த பாரடைஸ் ஐலாண்டோட டெவில்ஸ்னு யாராச்சும் சொல்லுவாங்களா, வாய்ப்பே இல்லம்பா. ஜீன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு உடனே அர்மினு மிகாசா கிட்ட போய் ட்ரை பண்ணுங்கம்மா. அப்ப லெவி கிட்ட ஒரு பஃபூன் வந்து, நீங்க வேணா இந்த கேண்டியை ட்ரை பண்றீங்களா அப்படின்னு லெவிக்கே அப்படியே ஷாக் ஆகும். ஒருவேளை நம்மளை சுத்தி வளர்ச்சிட்டாங்களா, அவனை போட்டு தள்ளிடலாமா பொழந்துடலாமான்னு ரெடியா நின்றுட்டு இருப்பான். கொஞ்சம் ஏதாச்சும் எசக புசக ஆச்சுன்னா போதும் அங்கேயே 2 துண்டா பொழந்துருவான். அங்க ஷாஷாவும் கோனியும் அங்க ஏதோ ஸ்மெல் வருது அங்க போலான்னு சொல்லிட்டு வெள்ளுந்து அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இங்க மிகாசா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு உடனே எரனை லுக்கு விடுவான். அவன் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரல. அவனுக்கு எல்லாமே அதிசயமா இருக்குது. அப்ப மிகாசா இதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பான். இது ஐஸ்கிரீம் தானேன்னு கரெக்டா சொல்லுவான். உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, எங்க அப்பாவோட மெமரிஸ்ல நான் பார்த்தேன்பா. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த ஐஸ்கிரீம் எல்லாமே மார்லைன்ஸ்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர எல்டியன் ஜோன்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. என்னதான் இந்த உலகம் அவ்வளவு பெருசா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இடம் இல்ல அப்படின்னு உடனே யாருமே இத பத்தி யோசிக்கலையேன்னு மிகாசா இருந்துட்டு அப்படியே ஷாக்கா பாத்துட்டு இருப்பான். அப்போ அந்த பொடிப்பைய ஒருத்தன் எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு ஓனா பாத்தீங்களா, அவனை வந்து லெவி புடிச்சிட்டான். வேற ஒண்ணும் இல்ல, அவன் திருட்டு பையன். ஷாஷாவோட காசை தான் ஆட்டைய போட்டிருப்பான். திருட்டு பையன்னு ஒருத்தன் மாட்டுன உடனே சின்ன பையனு கூட பார்க்காம அங்க இருக்க ஆளுங்க எல்லாம் ரவுண்டு கட்டி வந்து நிப்பானுங்க. எல்லாம் பல்கா ஹல்கு மாதிரி இருக்கானுங்க. விட்டானுங்கன்னா இந்த பையன் மேல ஏறி விளையாண்டுவானுங்க போல. இவனை நம்ம கடலை தூக்கி போடலாம், நம்ம கைய உடைச்சிடலாம், அப்பதான் இவனால பிட் பாக்கெட் அடிக்க முடியாதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பயலுக்கெல்லாம் வேர்த்து ஊத்திட்டு இருக்குது. அவ்வளவுதான் நம்ம சோழி முடிஞ்சுன்னு அவனுக்கு அதோட விடுறானுங்களா, இந்த பயல கம்பத்துல கட்டி தொங்க விட்டுருவோம், அதை பார்த்தாவாச்சு இவனுங்கள மாதிரி இருக்க ஆளுங்க எல்லாம் திருந்துவானுங்கன்னு வேற திட்டுவாங்க. ஷாஷா பார்த்துட்டு ஏன் இவ்வளவு தூரம் பேசுறீங்க, அந்த பையன் பாவம், அதான் பர்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு இல்ல, அப்புறையே அவனை தண்டிக்கிறீங்கன்னு கேட்டான். கண்ணு இது உனக்காக மட்டும் இல்ல, இனிமேட்டு இவன் மத்தவங்க கிட்டயும் இந்த
இந்த திருட்டு வேலையை பண்ணக்கூடாது, அதுக்கு உதாரணமா இவனுக்கு தண்டனையை கொடுத்துடணும், ஒருவேளை இவன் சப்ஜெக்ட் ஆஃப் ஹியூமரா இருக்கலாம் அப்படின்னு உடனே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடும். என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்கன்னு. இந்த மாதிரி தான் எல்டிஎன் ஆளுகள்லாம் வந்து இவங்க கூட்டத்துக்குள்ள கலந்துடுறாங்களாமா. அதனாலேயே இங்க யாருக்குமே நிம்மதியான தூக்கம் இல்ல, எப்ப எவன் என்ன பண்ணுவானே சொல்ல முடியல, டெவில்ஸ் ஆச்சு அவனுங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது நம்ம ஆளுகளுக்கு செருப்பு எடுத்து சப்பு 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 சப்புன்னு அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த டைம் லெவி என்ன பண்ணுவான், டப்புன்னு போய் அந்த பொடிப்பையில தூக்கி பிடிச்சுக்கிட்டு, ஏண்டா இவனை நான் என்ன திருடேன்னு உங்ககிட்ட சொன்னா, இந்த பர்ஸ் அவனோடது இல்லன்னு சொன்னேன், இது இவனோட அக்காவோடது அப்படின்ட்டு சாசாவை சொன்ன உடனே ஆஞ்சியும் ஆமாங்க அது ஒரு லூசு குடும்பம், அவங்க பஞ்சாயத்து அவங்க பேசிக்குவாங்க, இது அக்கா இது தம்பி அப்படின்ன உடனே சாஷாவுக்கும் புரிஞ்சிருச்சு, ரைட்டு அந்த பொடிப்பையில காப்பாத்தாதான் இந்த டிராமாவை போறாங்கன்னு. உடனே அவளும் என்னைய மன்னிச்சிருங்க, என் சின்ன தம்பி இந்த மாதிரி தாங்க, எப்ப பார்த்தாலும் லூசு மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு பர்ஸ் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு போயிருவான், வழக்கம் போலதான் இன்னைக்கு பண்ணி மாட்டிட்டான், அவ்வளவுதான். உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் கடுப்பாயிருவாங்க, ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, அவன் திருடுவானா அவனை பிடிப்பாங்களாம் அப்புறம் ஃபேமிலின்னு சொல்லி காப்பாத்துவாங்களாம், பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவான்னு சொன்ன உடனே லெவி இருந்துட்டு அந்த பொடிப்பையில தூக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுவான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஆனியா குப்பன் ஓட நம்ம ஆளுங்க எல்லாருமே அவன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே ரொம்ப தூரம் ஓடி போய் நின்னா அந்த பொடிப்பைய திடீர்னு எங்க போனானே தெரியல, அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா தூரமா ஒரு காம்பவுண்ட் வால்ல உட்காந்துக்கிட்டு பாய் பாய் கையில பார்த்தா போட்டலாம் லெவியோட பர்ஸ் ஆட்டைய போட்டான். அட பாவியில காப்பாத்தினது குத்தமாடான்னு முழிப்பான். அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன் கியோமியோட மேன்ஷனுக்கு போயிருவாங்க. அங்க கியோமி பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எல்லாம் இந்த கண்ட்ரியில நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல, எல்டிஎன்ஸ் எல்லாம் வந்து இப்ப மார்லியன்ஸ் கூட வந்து கலந்துட்டாங்க, அது யாரு என்னன்னு சொல்லி இப்போ கரெக்டா கண்டுபிடிக்க முடியல, அதுக்காக தான் பிளட் டெஸ்ட் வெரைட்டியா பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்டிஎன்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்தை விட்டு விரட்டணும். நீங்க வாளை தாண்டி வெளியில வந்தீங்கன்னா இதுதான் எல்டிஎன்ஸோட லைஃப், அவங்க எல்லாத்தையுமே ஒரு வியாதி மாதிரி தான் பார்ப்பாங்க. இங்க இருக்கவங்களோட நிலைமையே எப்படின்னா பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே டெவில்ஸ்ங்கறாங்க. அப்படி சொல்லும்போது இவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் கொண்டு வரது வாய்ப்பே இல்லாத காரியம், எல்லாத்துக்குமே கவலையாயிரும். அர்மின் எல்லாம் பார்த்துட்டு எப்படி நம்ம பீஸை கொண்டு வர முடியாம கிவ் அப் பண்ணிட்டோம்னா அப்போ ஜீக்கோட பிளான் படி தான் எல்லாத்தையுமே பண்ணணுமா, நம்ம விதியை அவன் கையில ஒப்படைக்கணும், ஹிஸ்டோரியாவை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவளோட பவர்ஸை அவளோட குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அடுத்த ஜெனரேஷன் இப்படி அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு கொடூரமான ஃபியூச்சர் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அதெல்லாம் மாத்துறதுக்காக இங்க வந்திருக்கோம், ஏதாச்சும் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவான். அதே நேரம் நாளைக்கு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆஃப் ஹியூமர்ஸோட ப்ரொடெக்ஷனை பத்தி ஒரு பெரிய டிபேட்டே ஒன்னு நடக்க போகுது, அதுல கண்டிப்பா ஏதாச்சும் நல்லது நடக்கும்ங்கிறது ஹாஞ்சியோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனா கியோமி என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து இன்னுமே கிளியரா இல்ல, அந்த குரூப் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, அதனால அது இவங்களுக்கு சாதகமா தான் வரும்னு சொல்ல முடியாது. ஹாஞ்சியும் அது பரவாயில்ல ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாப்போம், எல்லாம் நல்லபடியா போச்சுன்னா நம்ம கிட்ட முதல்ல பேச வைப்போம், எங்களால ஆபத்து இல்லன்னு தெரிஞ்சா நல்ல விஷயம் தானேம்பா, அப்போ பாரடைஸ் ஐலாண்டு அமைதியா தான் விரும்புதுன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்டா ஆமாம்பா, அதுதான் உங்களுக்கு வேணும்னா அதுக்காக ஹெல்ப் பண்ண நாங்க தயாரா இருக்கோம், பட் அதெல்லாம் நடக்குமாங்கிற மாதிரி கேட்டா ஆஞ்சிக்குமே புரியுது, இத்தனை வருஷமா இவங்களை டெவில்ஸ்னு சொன்னவங்க இவங்களை ஏத்துக்கிறது சான்ஸே இல்லாத காரியம், அது மட்டும் இல்லாம டேஞ்சரான விஷயமும் கூட, ஆனா அதுக்காக நாங்க விட்டுற மாட்டோம், எங்களோட பெஸ்ட்டை நாங்க காமிச்சே தீருவோம், எப்படியாச்சும் எல்லாத்தையுமே பீஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த மிகாசா டப்புன்னு ஷாக் ஆகி சுத்தி முத்தி இறனங்கன்னு தேடுவா, ஆளை காணும், அவ்வளவுதான் அவளுக்கு தூக்கி வாரி போடும், அவனை தேடிட்டு கிளம்புவா. அப்ப அந்த பிட் பாக்கெட் பையில காட்டுறாங்க, அவன் பாட்டி எங்கேயோ ஓடிட்டு இருக்கான், அதே நேரம் நம்ம இறனை காட்டுறாங்க, அவன் நின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். மிகாசா ஒரு வழியா கண்டுபிடிச்சு வந்து என்ன இறன் இப்படி தனியா வந்து நின்னுட்டு இருக்க, எனிமீஸ்க்கு நீ தான் முக்கியமான டார்கெட்னு உனக்கு தெரியாதா, உன்னதான் வெறிகொண்டு தேடிட்டு இருக்கானுங்க, மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்னுட்டு இருக்கான்ல அந்த இடத்துக்கு வந்து பாப்பான். அந்த பிட் பாக்கெட் பையன் அவன் ஃபேமிலியோட இவனுக்கு பாய் பாய் சொல்லிட்டு இருப்பான். என்னாச்சு என்ன நடக்குதுன்னு கேட்டா ஒண்ணு இல்லாம அப்ப அந்த இடத்தை அப்படியே சுத்தி காட்டுறாங்க, ஏகப்பட்ட கூடாரங்கள், இதுதான் யார் யாரெல்லாம் போர்ல அவங்க வீட்டை இழந்தாங்களோ அவங்களுக்கான ஒரு இடம், சொல்ல போனா இவங்களும் நம்மள மாதிரி தான் அப்படிங்கிறதுக்குள்ள, அதாவது ஒரே நாள்ல நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு, எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க, எல்லாரோட ஃப்ரீடத்தையும் திருடிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு மிகாசா அவனை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாளா. அடுத்த கேள்வி அவன் தான் கேட்பான், எதுக்காக மிகாசா என்னை இவ்வளவு கேர் பண்றேன்னு. அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, நான் உன்னை சின்ன வயசுல காப்பாத்தினதுக்காக என்ன இவ்வளவு கேர் பண்றியா இல்ல நம்ம ஒரு ஃபேமிலியா, நான் உனக்கு யாரு அப்படின்னு கேட்ட உடனே அவளுக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் அவ யோசிச்சதே இல்ல, இவளை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொன்னாலும் இவ செய்வா, அவனுக்கு ஒண்ணுன்னா இவளால தாங்க முடியாது. சடனா இப்படி கேட்ட உடனே நம்ம 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 ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையனோட தாத்தா ரெண்டு பேர்த்துக்கும் குடிக்கிறதுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பாரா, பாத்தியா நம்மள இன்வைட் பண்றாங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க, கீழே மத்தவங்க எல்லாம் வந்து கத்திட்டு இருப்பாங்க, மெயினா ஜீனு அறிவு கட்ட இறனு எங்க ஏறி நிக்கணும்னு விவஸ்தை இல்ல, முட்டியெல்லாம் வலிக்குதுரா மூதேவிம்பா, கரெக்டான டைமுக்கு வந்தீங்க வாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த பையனோட ஃபேமிலியை போய் மீட் பண்ணுவாங்க. அவங்க தட்டபுட்டலான விருந்து, ஃபர்ஸ்ட் குடிக்கிறதுக்கு ஏதோ ஊத்தி கொடுப்பாங்க, குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட்ல எல்லாம் மெய் மறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியுது அது சரக்கு, சும்மா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே என்ஜாய்மெண்ட் தான், கடைசி பாட்டில் வரைக்கும் ஊத்துன்னு ஊத்திட்டாங்க. இப்படி இவங்க மட்டுமே என்ஜாய் பண்ணாம
அங்க சுத்தி இருந்த அத்தனை பேரையும் கூட்டு வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே கும்மாளம் தான். சொல்ல போனா நல்ல ஒரு ஹாப்பியான டைம். அப்படி குடிச்சிட்டு போதையில எல்லாம் கண்ணா பின்னாடி எங்கெங்கயோ வந்து கிடப்பாங்க. இது ஆனியா குப்பனு ஹாஞ்சி லெவின் இவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு ஐயே கண்ணா பின்னான்னு கூத்தடிச்சிருக்காங்க போலயேன்னு முழிப்பான். இறன பாத்தீங்களா ஜீனோட கழுத்திலேயே காலை போட்டு அமுக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல கூட மிகாசாவும் அர்மினும் இறன விடல, அவங்க கூடவே தான் இருக்காங்க. சரி இனி இதுக்கப்புறம் இவங்க என்ன நோக்கத்தோட இந்த ஐலாண்டுக்கு வந்தாங்களோ அதெல்லாமே சக்சஸ் ஆச்சா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.